24 மணி நேரமும் இந்த பிசினஸ் தானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பாருங்க. வாங்கிக்கங்க. சாந்தி, ஏன் இப்படி பேசுற? இந்த உலகத்துல நீ தான் எனக்கு முக்கியம். இப்ப லேப்டாப்பை மூடணும், அவ்வளவுதானே? சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போய் சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டு. அப்ப நான் அழகா இல்லையா? அழகா இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா போய் சொல்றேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்னங்க, எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் அவங்க கூட தூங்கணும்னு. எதுக்கு தெரியல, கேட்டா சொன்னது செய்யன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் உடம்புக்கு என்ன? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் பாடியில ஹியூமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஹெல்த் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. மத்தபடி நீ டேப்லெட் சாப்பிட்டாலே சரியாயிடுவ. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்புக்குள்ள ஏதாவது டிசீஸ் இருக்கா? ப்ளீஸ் மறைக்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளைத்தனமா பேசாத சாந்தி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். ஏங்க ஏங்க சாந்தி கிட்ட என்னங்க சொன்னீங்க? என்ன மாப்ள? உங்க கூட ரூம்ல வந்து படுத்துக்கன்னு சொன்னீங்களாமே? ஆமா மாப்ள, அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி சொன்னா அவளுக்கு சந்தேகம் வராது? நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உண்மையை சொன்னா அவ ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த அவமானம் அவ மனசை எவ்வளவு பாதிக்கும். அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி மாப்ள. சரிங்க. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நீ லேசா மயக்கமானதும் உன் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாமா. அதனால அப்படி சொன்னாங்க. அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா தூங்கணும்னா எப்படி? பொறுமையா இருங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஐயோ, கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, நீ பேசின நிறுத்த மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஆபீஸ் வர போகணும் காலையில. தூங்கலாம் வா. அப்போ அவ்வளவுதானா? போதுமா? சாந்தி, நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லிடாத. அம்மா கேட்டா எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறேன். சரிம்மா, தூங்குங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ஐயோ, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. தூங்குங்க. காலையில எழுந்தா அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. சாந்தி, என்னம்மா? உடம்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடு. சப்போஸ் உன் புருஷன் ஆசையோட பக்கத்துல வந்தா கூட பக்குவமா ஒதுங்கிடு. சரிம்மா. பாவம், அவரு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காரு. நீதான் அவரை வளைச்சு போட்டு அன்பால கரெக்ட் பண்ணணும். அம்மா, நீ சொல்லவே வேண்டாம். என் புருஷனை எப்படி கரெக்டா கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி வா, நாம பேசிட்டு இருந்த விஷயத்த பத்தி உன் புருஷன் கிட்ட சொல்லிடாத. என்னம்மா, எனக்கு தெரியாதா? என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நிஜமா நீ இந்த மாதிரி சமைப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கைவசம் உனக்கே ஒரு தொழில் இருக்கு. நீ ஒரு ஹோட்டல் திறந்தா பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடலாம். பிசினஸ் பண்ணலாம்னு எனக்கு ஐடியா இருக்கு, ஆனா அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாயா, அந்த குருமா எடுத்துட்டு வாங்க. இன்னும் போட்டுமா? வேணாமா, வேணாம். யாரு இவங்க? அம்மா சொன்னாங்கல்ல சொந்தக்கார பொண்ணுன்னு, அது இவங்கதான். நல்ல பொண்ணு, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதான் என் கூடயே இருக்க சொல்லிட்டேன். மாயா, அந்த சட்னி போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா.
சுகுணா ஏமா நின்னுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு. ம். அப்புறம் சாந்தி, பாண்டிச்சேரியில புதுசா ஒரு பிரான்ச் திறக்கிறேன்னு சொன்னல, அங்கதான் போறேன். நீ வாயேன், சேர்ந்து போலாம். சரிங்க. மாப்ள, எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சாந்திக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில அவ வெளியூருக்கு போனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. சாந்தி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க? அவ வெளியூருக்கு போனான்னா அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா. அதுக்கு இல்ல மாப்ள. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அவ உங்க பொண்ணு, இப்ப அவன் என் ஒய்ஃப். உங்களை விட பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி மாப்ள. வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. என்னோட லக்கேஜ் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. சாந்தி, புது கெஸ்ட் ஹவுஸ். ஹாய் சாந்தி, பாரு. என்ன சாந்தி, கெஸ்ட் ஹவுஸ் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. உங்களோடதா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இத மாதிரி என்ன 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஓ. தங்கம்மா, என்னோட ஒய்ஃப் சாந்தி. சாந்தி இவங்க தான் தங்கம்மா. ரொம்ப நாள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. தங்கம்மா, எங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுங்க, ஓகேவா? இந்த லக்கேஜ் மேல கொண்டு போங்க. என்னங்க அவங்கள பாக்க போறாங்க? மேல வண்டர்ஃபுல் ரூம் ஒன்னு இருக்கு. வா போலாம். யா. இதான் நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா? ஆமா, இதான் அந்த ராசியான ரூம். ஷூ விடுங்க, காலையிலே வா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் தேவையா? மூடு இருந்தாலே போதும். இதுக்குதான் அம்மா கிட்ட போய் சரி கூட்டிட்டு வந்தீங்களா? அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதான். சரி, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பட்டுமா? போங்க. வட்டா? போங்க. அவ்வளவுதானா? ஹேய், முதல்ல கிளம்புங்க. போங்க. என்னடி? போங்க, சீக்கிரமா வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க் யூ. காஃபி டீ ஏதாச்சும்? இல்ல, தேவைப்பட நான் கூப்பிடுறேன். சரி சார். ஏதாவது பேசுங்க. என்னங்க, நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். ஏய், சான்ஸே இல்ல. நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏங்க, உங்களுக்கு என்ன இத்தனை ஒய்ஃப் இருக்கு? உனக்கு எப்படி கரெக்டா தெரியுது? நான் மோசமானவனா? ஆளே மாறிட்ட. முன்னெல்லாம் அடிக்கடி போன் பண்ணுவ, இப்ப போன் பண்றதே இல்ல. அப்படி நான் போன் பண்ணாலும் நீ கட் பண்ணிடுற. என்ன விஷயம்? செட்டியாரே, நான் ஃப்ரீயா இருந்தா போன் பண்ணுவேன். இப்பெல்லாம் ஏகப்பட்ட பிஸியா, அதான் போன் பண்ணவே டைம் இல்ல.
ஒரு ரேஞ்சுக்கு இப்படி பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல? செட்டியாரே, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆடாத ஆட்டம் ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான். ஞாபகம் வச்சுக்க. என்ன செட்டியாரே, சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இனிமே நான் இங்க வரமாட்டேன். நீங்களும் அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சா அது என் பொண்ணுங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிடு இல்லையா? என்ன சொல்றது? இப்ப என்ன சொல்ல வர்ற? உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்றேன். விஆர்எஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற? அப்படின்னா வாலியன்ட்ரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற? பொம்பளைங்க பொச்சோந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. நீ கிளம்பு.